ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச 2024 ஐபிஎல் இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. கேகேஆர் இப்போ தான் சாம்பியன்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 2025 ஐபிஎல்லுக்கான ப்ரிப்பரேஷனை எல்லா டீமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரிப்பரேஷனுக்கான முதல் படி தான் ஐபிஎல் ஆக்ஷன். இந்த வாட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மினி ஆக்ஷன் கிடையாது, மெகா ஆக்ஷன் தான். அந்த மெகா ஆக்ஷனுக்கான டீம் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த முதல்கிழமை நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ரீட்டைன் பண்ணணும், எத்தனை பேர்த்து ரிலீஸ் பண்ணணும், ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா, இம்பாக்ட் பிளேயர் ரூல் என்ன ஆகும் அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கும்னு நினச்சா, அந்த மீட்டிங்கோட முடிவில் என்ன ஆச்சுன்னா, அப்டேட்டே இல்லைன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த மீட்டிங்கில் என்ன ஆயிருக்குன்னா, 10 ஐபிஎல் டீமோட ஓனர்ஸும், அப்புறம் பிசிசிஐ அஃபீஷியல்ஸ், அப்புறம் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐபிஎல் டீம் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 8 ட்ரென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஐபிஎல் டீமோட ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ட்ரென்ஷனே வேணாப்பா, நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக முதல்ல ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மீட்டிங் ரொம்ப குழப்பமாக போயிருக்கு. அந்த மீட்டிங்கோட முடிவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே பேர் நாங்கள் மேல் அதிகாரிகிட்ட சொல்கிறோம், அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் முடிவை சொல்கிறோன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே, பேசாம பருத்தி மூட்டை குடோன்லையும் இருந்துக்கலான்ற மாதிரி தான் ஃபீலே ஆச்சு. இப்போ நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பேருக்கு இந்த மீட்டிங்கில் 4 பேர்த்து ஈட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னா பிசிசிஐ முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, எந்தெந்த டீம்லாம் எந்தெந்த 4 பேர்த்து ஈட்டன் பண்ணுவாங்க அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். இதே மாதிரி தான் கன்ஃபார்ம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாற்றங்கள் இந்த பிளேஸில் வந்தாலும் வரலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சாலும் இப்போ நம்ம கேகேஆர்கிட்டருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அப்போ அது அவங்ககிட்ட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்கு மட்டும் 4 பேர் ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாதகமான ரூலாக போயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஏகப்பட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. போனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டே டாமினேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப் வின் பண்ணாங்க. பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ்னா யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 2 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் கேப்டன் பண்ணியிருக்காரு. அது ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கப் வாங்கி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேப்டன் அவங்க வெளியே விடவே மாட்டாங்க. குஜராத் பண்ண தப்ப கண்டிப்பாக இவங்க பண்ணவே மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயராக ஸ்ரேயஸ் ஐயர் தான் ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2வது பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், சுனில் நரேனா கண்டிப்பாக அவங்க ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அது போன சீசன் அவர் ஆன ஆட்டம்லாம் சரியான வெறியாட்டமாக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பவுலிங்லாம் போட்டு கலக்கப்பாரு. இந்த சீசன் வந்து பேட்டிங்லாம் பன்னிஷன் போட்டு பொழந்து கட்டிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா 2வது கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அப்போ 3வது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஆண்ட்ரே ரசல் கேகேஆரோட செல்ல பிள்ளை கண்டிப்பாக அவரையும் மட்டும் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஆனால் 4வது இடம் தான் ரொம்ப கஷ்டமான இடம். 4வது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. போனாட்டி ஃபில் சால்ட் ரொம்ப சூப்பராக பண்ணார், மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப சூப்பராக பண்ணார், ஹர்ஷித் ராணா ரொம்ப சூப்பராக பண்ணார். ஏகப்பட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 4வது அவங்க ரிட்டைன் பண்ண போகிறது வெங்கடேஷ் ஐயராக இருக்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் கேகேஆரோட 4 ரிட்டர்ன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர், நரேன், ரசில், வெங்கடேஷ் ஐயர், இந்த 4 பேரை தான் கேகேஆர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆர் தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் வந்து கேட்டிங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். போன சீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாங்க. அது ரன்னர்ஸப்பாக முடிச்சாங்க. அவங்க டீம்லேயும் ஏகப்பட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மொதல் பிளேயர் ரிட்டைன் பண்ண போகிறது கேப்டன் பேட் கமின்ஸ் தான். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா 2023 ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இடத்துல முடிச்சாங்க. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸப்பாக முடிச்சிருக்காங்க. இந்த மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காரணமே கேப்டன் பேட் கமின்ஸோட கேப்டன்சி தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபஸ்ட் பிளேயர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 2வது இடத்துல யார் ரிட்டைன் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கரண்ட் வேர்ல்டு கிரிக்கெட்டோட T20யோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹென்ரிக் லாசன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் 2வது இடத்துல ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருந்தாலுமே புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், டிராவிஸ் ஹெட் ஏகப்பட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் 3 ரிட்டைன் பண்ணுறது ஒரு இந்தியன் யங்ஸ்டர் மேலே தான், அபிஷேக் சர்மா. நம்பர் 3 ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்பர் 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்குமே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தாலுமே நிதிஷ்குமார் ரெட்டி, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி அமௌண்ட் கொடுத்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை நம்பர் 4 ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட ரிட்டர்ன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, பேட் கமின்ஸ், ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க 4 பேர் தான் ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளாரிட்டியான சாய்ஸ் ரொம்ப இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சஞ்சு சாம்சங் எப்பயுமே ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் போல்ட், அஸ்வின், சகல் மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ் இருந்தாலுமே ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் யங்ஸ்டர், அவர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட செல்லப்பள்ளி, அவர் நல்லா ஆடாட்டியே அவர் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. போன சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடிட்டார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கை தான் 4வது ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸோட 4 ரிட்டர்ன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா சாம்சங், ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸோட செல்லப்பிள்ளை ரியான் பராக். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் 2025 ஐபிஎல் கப் அடிக்க போகிற ஆர்சிபி. இப்போ சொல்லிட்டே இருக்குது 2025 ஐபிஎல்ல கண்டிப்பாக ஆர்சிபி அடிச்சிருவாங்கன்னு. இது நடக்குதா இல்லைன்னு பார்ப்போம். எல்லா வருஷம் இப்படி தோணுன்றீங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த டீம் 2025 ஐபிஎல் ஆர்சிபி அடிப்பாங்கன்னு தோணிட்டு இருக்கு. பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் டென்ஷன் யாருன்னு கேட்டா, சின்ன குழந்தை கூட எடுத்து சொல்லும் விராட் கோலி தான் அப்படின்றது. ஏன்னா விராட் கோலினா ஆர்சிபி, ஆர்சிபினா விராட் கோலி. அது யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டென்ஷன்ல கண்டிப்பா விராட் கோலி தான் இருக்க போறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சிராஜ் ரிட்டர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்லலாம் சிராஜோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. கண்டிப்பா ஒரு ஆர்சிபி வெளிய விட்டுருவாங்க நீங்க சொல்லலாம். ஆனா அவர் வெளிய வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிளேயரா ரிட்டர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிராஜ் அவங்க வெளிய விட்டுட்டாங்கன்னா, இப்போ சிராஜ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டீமுக்கு ஆடுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா மத்த டீம்லாம் போட்டு கண்டிப்பா எடுத்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சிராஜ் ரிட்டர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டித்தர ரிட்டர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு இந்தியன் யங்ஸ்டர் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஆடுவாரு. ரிட்டர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் தான் அவங்க ரிட்டர்ன் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன சீசன் மட்டும் ரொம்ப அற்புதமான சீசனாக இருந்துச்சு. ஒரு பேருக்கு வில் ஜாக்ஸ் மட்டும் போன சீசன் ஃபுல்லாக ஆடி இருந்தாங்கன்னா ஆர்சிபி ஐபிஎல் ஃபைனல் போகிற கூட அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ரிட்டர்ன்ஷன் யாருன்னு கேட்டுட்டிங்கன்னா விராட் கோலி, சிராஜ், பட்டிதர், வில் ஜாக்ஸ் இவங்க 4 பேர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா டோனி அடுத்த சீசன் ஆடுவாரா ஆட மாட்டாரான்ற கேள்விக்கு பதில் கிடச்சா தான் நம்ம ரிட்டர்ன் முடிவு பண்ண முடியும். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் டோனி சொன்னால் சொல்லிட்டு இருக்காங்க 4 பேர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ரூல் வந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாதீங்க, 5 பேர் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ரூல் தான் ரிட்டர்ன் பண்ணுங்கள், 4 பேர் ரிட்டர்ன் பண்ணுற ரூல் இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் கோச்சாவே இல்லை வென்ற அடிக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டோனி சொன்னால் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பேருக்கு அப்படியே இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 4 பேர் யாராக இருப்பாங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, சிவன் துபே, பத்திரனா. ஒரு பேருக்கு வந்து இதில் நீங்கள் டோனி ஆட் பண்ணணும்னா சிவன் துபே இடத்துல தான் வந்து நீங்கள் டோனி ஆட் பண்ண முடியும் ரிட்டர்ன்ஸில். ஏன்னா பத்திரனாவை நீங்கள் வெளியே விட்டால் ஏகப்பட்ட டீம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து ருத்ராஜும் வெளியே விட முடியாது. அப்புறம் வந்து ஜடேஜாவும் வெளியே விட முடியாது. சிவன் சிஎஸ்கே 4 ரிட்டர்ன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா டோனி அப்பார்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, சிவன் துபே, பத்திரனா. டோனி ரிட்டர்ன் பண்ணோம்னா சிவன் துபே இடத்துல ரிட்டர்ன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் சுமன் கில் தான் அடுத்து வந்து இந்தியன் டீம் கேப்டனாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குஜராத்துமே அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரிட்டர்ன் பண்ண போகிறது ரஷீத் கான். 3வது பார்த்தீங்கன்னா சமி. 3வது ஆளாக சமி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சமி மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்குமே அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவன் கில், ரஷீத் கான், சமி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான். 4 பேர் தான் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. டேவிட் மில்லர், உமர் ராய் மாதிரி ஏகப்பட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருந்தாலுமே 4வது அவங்க ரிட்டர்ன் பண்ண போகுது சாய் சுதர்சன் தான். வாய்ப்புகள் இருக்குது. ஒரு யங்ஸ்டர் இந்தியாவில் டெவலப் பண்ணிட்டாரு, நல்ல குவாலிட்டி வச்சிருக்காரு, நல்ல டெம்பரமெண்ட் இருக்குது, எடுத்து போட்டால் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து செம்மையாக ஆடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது பிளேயராக சாய் சுதர்சனை தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்த வரைக்கும் ஜிடியோட 4 ரிட்டர்ன்ஷன் சுமன் கில், ரஷீத் கான், சமி, சாய் சுதர்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. கேஎல் ராகுல் வந்து வெளியே வரதை சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கேஎல் ராகுல் அந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துக்க வேணும். ஒரு பேர் கேஎல் ராகுல் மெகா ஆக்ஷனில் போயிட்டாருன்னா நம்ம மற்ற இருக்க பிளேயர்ஸ் வச்சுமே விட்டுமே நம்ம இந்த 4 பேர் எடுப்போம். கேஎல் ராகுல் போயிட்டாருன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவங்க பார்க்க போகிறது கண்டிப்பாக நிக்லஸ் பூரனை தான் அவங்க கேப்டனை பார்ப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரனை ஃபர்ஸ்ட் பிளேயர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிக்லஸ் பூரனுக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா அவங்க டீமோட மெயின் பிளேயராக இருந்திருக்காரு. அதனால் அவருமே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸ் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் 4வது பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. போன சீசன் ஒரு சில மேட்ச் தான் ஆனாலுமே அந்த ஒரு சில மேட்சஸ்லேயும் ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டார். நல்லா ஃபேஸும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு, நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் 4வது பிளேயராக எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட 4 ரிட்டர்ன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கலஸ் பூரன், குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மயங்க் யாதவ் இவங்க 4 பேர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க ஒரு டீம் வந்து கேட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 4 பேருமே ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான். அப்புறம் 3வது வந்து மெக்கர். போன சீசன் வந்து ரொம்ப அருமையான சீசனாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவரையும் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 பேருமே ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான். 4வது இடத்துல வந்து 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸி, இன்னொன்று வந்து குல்தீப் யாதவ். இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒரு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்த வரைக்கும் டெல்லியோட 4 ரிட்டர்ன்ஸ் யாருன்னு கேட்டுட்டிங்கன்னா ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், மிர்கர், ஸ்டெப்ஸ் இந்த 4 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் வந்து கேட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் சொன்னாங்களே. கண்டிப்பாக அது பஞ்சாப் கிங்ஸாக இருக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிட்டர்ன்ஸே பண்ணாமல் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 4 ரிட்டர்ன்ஸ் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம் கர் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா போன சீசன் ஒரு நல்லாவே கேப்டன்சி பண்ணார். அதனால் அவர் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங் நல்ல குவாலிட்டியான இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அவருமே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஜிஜே சர்மா. இந்த 3 பேர் மட்டும் தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சசாந்த் சிங் அந்த மாதிரி பிளேயர்ஸ்
இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்த அவங்க ரிட்டைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது பேர் தோணுச்சா மறக்காம பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் வந்து கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். போன சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக டாப் 2ல முடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் யாருக்கு பட்டுச்சு தெரியல. போன கடைசியில் தான் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்தியன்ஸில் ஏகப்பட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் இருந்தாலுமே அவங்க 4 பேரும் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இவங்க 4 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த 4 பேர் தான் பண்ணுவாங்க. கிஷன், திலக் வர்மா, டிம் டேவிட் மாதிரி பிளேயர் இருந்தாலுமே இவங்க 4 பேருமே மும்பையோட தூண். இவங்க 4 பேர் இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸே இல்லை. அதனால இவங்க 4 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் நம்மளோட 4 பேர் ரீட்டைன். உங்களுக்கு எந்த டீம்ல எந்த 4 பேர் ரீட்டைன் பண்ணுவாங்க இல்லையா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் டீம் அது. உங்கள் ஃபேவரட் டீம்ல இருந்து எந்த 4 பேர் ரீட்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.